சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுஜிஸ்தான் தொடர்பாக பல்வேறு அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் மிக முக்கியமாக மே 15ஆம் தேதி நடந்த தாக்குதல் சம்பவங்கள் என்னென்ன, அந்த தாக்குதல் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இப்போ அதே மே 15ஆம் தேதி இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் பலுஜிஸ்தான்ல நடந்திருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை 6:30 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டா இருக்கக்கூடியது கவுடார் போர்ட். ஸோ அந்த போர்ட்டோடைய செக் பாயிண்ட்ல ஒரு தாக்குதலை பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல்னால அவ்வளோ என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியத்துவம் இதில் இருக்கு. பலுஜிஸ்தான் ஆர்மி BLA கிட்டத்தட்ட அதுவும் அவங்களுடைய இந்த ஆபரேஷன் ஹர் ஆஃப் 2.0ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 78 லொகேஷன்ஸ்க்கு மேலே ப்ரிசைஸாக பாகிஸ்தானுடைய இராணுவ நிலை அப்புறம் அவங்க இராணுவத்தை நோக்கி தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் ஹர் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க கருப்பு புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் அரசை அலற வைத்து வருகிறது இந்த பலுஜிஸ்தானுடைய இந்த கருப்பு புயல். அந்த கருப்பு புயல் அப்படின்னு அவங்க அந்த பேர் வச்சு அந்த செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ல மிக முக்கியமான ஆப்ரேஷன் அன்று மாலை, அதாவது மே 15ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடந்திருக்கு. இந்த பகுதி எங்க அப்படின்னா பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிற ஒரு ஏரியால இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இங்க இப்போ நம்ம சென்னை போர்ட் இருக்கு, தூத்துக்குடி போர்ட் இருக்கு. அந்த போர்ட்டுக்கு போறதுக்கு நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான செக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த செக் பாயிண்ட்ல அந்த போர்ட்டுக்கு செல்லக்கூடிய சரக்குகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய சரக்குகள் அதை ஆய்வு செய்யறது, அப்புறம் அங்கே அதிகாரிகள் இருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன ஃபோர்ஸுங்கிறது எப்பவுமே இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பகுதி தான் நாள் அப்படிங்கிற அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவில் குறிப்பாக அந்த செக் பாயிண்ட்ல பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், மிக குறிப்பாக அந்த பாகிஸ்தான் அதிகாரிகள் கிட்ட இருந்த வெப்பன்ஸை இவங்க பறிமுதல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் அவங்க வைத்திருந்த ஆயுதங்களை இவங்க கைப்பற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த செக் போஸ்டையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவுடார் போர்ட்டுக்கு, அதாவது கவுடார் துறைமுகத்துக்கு போகக்கூடிய முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் அப்படிங்கிறது இனிமே பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் கிடையாது. அது பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோடைய கட்டுப்பாட்டுக்கு போயாச்சு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி நம்பர் 1. செய்தி நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்களை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது, அந்த பாகிஸ்தானுடைய அங்கே லோக்கல் இருந்தக்கூடிய அதிகாரிகளை யாரையுமே கொலை செய்யல. அதுக்கு அவங்க ஒரு மிக முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பலோஜ் ஐடென்டிட்டியோட இருக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாமே பலோஜ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அதனால நாங்கள் அவங்கள கொல்லலை. ஆனால் அந்த செக் பாயிண்ட்டை கைப்பற்றி அதுக்கப்புறம் அவங்கள நகர்த்திட்டோம் அங்கேருந்து. ஸோ அந்த செக் பாயிண்ட் இனிமேல் அது எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரியிடம் கைப்பற்றப்பட்ட பாகிஸ்தானுடைய ஆயுதங்களும் இப்போ அவங்க கிட்ட இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு ஆயுதங்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை. குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்தும் சரி, ஈரானுடைய பார்டர்ஸ்லேருந்தும் சரி, அவங்களுக்கான ஆயுத சப்ளைங்கிறது தொடர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு ஏற்கனவே இருக்கு. போதாக்குறைக்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்தை குறிவைத்து இவங்க நடத்தக்கூடிய தாக்குதலை கைப்பற்றும் ஆயுதங்களும் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதையும் இவங்க தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ கவுடார் ஏர்போர்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இப்போ நகர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் கவுடார் துறைமுகம் அப்படிங்கிறது பலுஜிஸ்தானுக்கும் சரி, பலுஜிஸ்தான் BLAக்கும் சரி, பாகிஸ்தானுக்கும் சரி ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கவுடார் துறைமுகத்தை தான் மையப்படுத்தி தான் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக நோக்கோடு அவங்க நிறைய விஷயங்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. மிக குறிப்பாக கராச்சி துறைமுகத்துக்கு பிறகு பாகிஸ்தான்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அது கவுடார் துறைமுகம் தான். அந்த கவுடார் துறைமுகம் தற்போது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல கூட கிடையாது. அது சைனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ அந்த துறைமுகத்துக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு செக் பாயிண்ட்டை தான் BLA பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இப்போ கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட சண்டை அப்படிங்கிறது, இப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல் யாரை நோக்கி இருக்கும்? அங்கே கவுடார் போர்ட்டில் இருக்கக்கூடிய சீனாவுடைய அதிகாரிகள், அவங்களுடைய அந்த துணை ராணுவம் அவங்கள நோக்கி தான் இருக்கும். ஏன்னா சீனா துணை ராணுவம் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்பீங்க. ஒரு மாதம் முன்னாடியே இந்த செய்தி வந்ததுங்க. அதாவது கவுடார் துறைமுகத்தில்
சைனா வந்து அவங்களுடைய துணை ராணுவ கம்பெனியில் சார்ந்தவர்களை வந்து அங்கே வந்து பணிக்கு அமர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்தது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தானில் இந்த தனிநாடு கேட்டு அப்புறம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் இருந்து சீனர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்க வந்து இந்த நகர்வுகளை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த கவுடார் போர்ட்டில் வேறு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹைலி நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம்னா அது பலூச்சிஸ்தான் தான். பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 43% நிலப்பரப்பை கொண்டது பலூச்சிஸ்தான். ஸோ இந்த பலூச்சிஸ்தானில் தான் கிட்டத்தட்ட அவங்களுடைய பாகிஸ்தானுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறதால அங்கே ஒரு ப்ராஜெக்டை போட்டு அங்கே நேச்சுரல் ரிசோர்ஸை அப்படியே உறிஞ்சி அதை கவுடார் போர்ட் மூலிமா கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டத்தில் தான் சைனா வந்து அதை வந்து அந்த ப்ராஜெக்டாக வந்து பாகிஸ்தான்கிட்டருந்து வாங்கினாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அடி, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு செக் பாயிண்ட்டை வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இப்போ வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அதோட நிற்க போகிறதில்ல, அதை நோக்கி தொடர்ச்சியாக உள்ள வந்து நகர போறாங்க. அங்க நகரும் போது உள்ளுக்குள்ள இருக்கிறது வெறும் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள், பாகிஸ்தானியர்கள் மட்டும் கிடையாது, அங்க வந்து சீனர்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மோதல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அங்க வந்து சைனாவோடு ஒரு மோதலை வந்து சீனர்கள் மிக நிச்சயமாக ஒரு மோதலை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கூட வந்து அவங்க வந்து நடத்த போறாங்க. பாகிஸ்தான் ராணுவம் ஏற்கனவே பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிட்ட மிக பயங்கரமாக வந்து திணறிட்டு இருக்கு. அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கே வந்து கையை பிசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்போ சைனாவை நோக்கி இது நகர்ந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோடைய மெயினான ஒரு கமாண்டர் அவர் வந்து வீடியோ வெளியிட்டு அவர் சொன்ன தகவல் என்னன்னா, சைனா அதிபர் ஷி ஜின்பிங்க்கு நேரடியாக ஒரு மிரட்டல் விடுத்தார். ஷி ஜின்பிங், நீங்க வந்து சைனாக்கு வேணா ஒரு பேரரசராக இருக்கலாம், ஆனால் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது எங்களுடைய நாடு. இந்த நாட்டில் இந்த நாட்டுடைய வளம் அப்படிங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு தான் சொந்தமானதே தவிர சைனாவுக்கோ இல்லை இந்த நாட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கோ இது சொந்தமானது கிடையாது. ஸோ ஒழுங்கு மரியாதையாக உங்கள் ஆளுங்களை வந்து விலக்கிடுங்க, உங்கள் ஆளுங்களை வந்து உங்கள் சைனாவுக்கு வந்து திருப்பி கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு மரணத்தை பரிசாக அளிப்போம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து அந்த வீடியோ பதிவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொல்லியிருந்த உடனே அதுக்கப்புறம் தான் அந்த துணை ராணுவத்தை அனுப்புறது இந்த நடவடிக்கை எல்லாமே சீனா வந்து முடுக்கி விட்டுருந்துன்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியை படி பார்த்தோம் அப்படின்னா அது நடந்து விட்டது. இதை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் அவங்களே வந்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க உறுதி பண்ணியிருக்காங்கிறத வச்சு இது சம்பந்தமான ஆதாரங்களும் தொடர்ச்சியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி பலூச்சிஸ்தானுடைய போராட்டம் அப்படின்னு சென்று கொண்டிருக்கிறது. இது இன்னும் வருங்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக குறிப்பாக இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஜாஸ்தி, இந்த பலூச்சிஸ்தான் இஷ்யூக்கு மிக ஜாஸ்தியாக வந்து கொண்டிருக்கிறது. சைனாக்கு எதிராக பலூச்சிஸ்தானில் சைனா வீரர்களுக்கு எதிராக இந்த பலூச்சிஸ்தான் கவுடா துறைமுகத்தில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தும் போது மற்ற சைனா வந்து நிச்சயமாக வந்து அமைதியாக இருக்காது. ஸோ சைனா அமைதியை இழந்துச்சு அப்படின்னா அவங்க அங்கே என்ன செய்வாங்க? அங்கே ஒருவேளை சைனா நேரடியாக வந்து களத்தில் BLAவுக்கு எதிராக அவங்க இராணுவ நடவடிக்கை ஈடுபட்டால் அமெரிக்கா என்ன செய்யும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு கேள்வி. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோடைய திட்டமும் அதாக தான் இருக்கா? அதாவது சைனாவை போய் நம்ம தாக்கணும் அப்படின்னா இதில் சர்வதேச சக்திகளை இது உள்ள கொண்டு வரணும். ஏற்கனவே இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக அவங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து உள்ள தலையிடுங்க, வங்கதேசத்துக்கு என்ன இந்தியா செய்ததோ அதை பலூச்சிஸ்தானுக்கும் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கை வந்து இன்னும் வந்து பரிசீலனையில் இருக்குது. அதை தாண்டி வந்து பலூச்சிஸ்தானுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவும் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து கூடிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இது இன்னும் வரும் நாட்களில் இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது, மிக தீவிரமான பிரச்சனையாக மாறப்போகிறது. இதை எப்படி பாகிஸ்தானுடைய அரசியல் தலைமை பார்க்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரோட பாதிப்புலேருந்து பாகிஸ்தான் இன்னும் வெளியே வரல. பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 11 ஏர்பேஸ் இந்தியா நடத்திய தாக்குதலில் வந்து மிக பயங்கரமான சேதத்தை சந்தித்திருக்கிறது. அவங்க அந்த மாதிரிலாம் எந்த சேதமும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் பாகிஸ்தானோட நியூஸ் பேப்பர்ஸில்
அந்த ஏர்பேஸை சரி செய்யறதுக்கான பணிகளை செய்யறதுக்கு வந்து டெண்டரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நியூஸ் பேப்பரில் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க அப்படிங்கிற போதே அவங்களுடைய அந்த ஏர்பேஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து செதஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா தாக்குதல் நடத்தவே இல்லை இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தவங்க இந்தியா தாக்குதல் நடத்தியது உண்மை, எங்களுடைய ஏர்பேஸ் வந்து பாதிக்கப்பட்டது உண்மை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகளை அவங்க ஒத்துக்கிட்டே வராங்க. ஸோ இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான், இன்னொரு பக்கம் இந்தியா, பாகிஸ்தான் மிக கடுமையான ஒரு சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பலுச்சிஸ்தானுடைய அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து பில்டப் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் இப்போ சைனா நிற்குது. ஸோ வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.